ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கோதுமை வச்சு பிஸ்கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமாக பண்ணி கொடுங்க. கடையில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் பண்ணோம்னா ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு பிஸ்கட் பண்ண போகிறேங்க. ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கட் பண்ண போகிறேன். கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, டிஃப்ரெண்ட்டான முறையில். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கோதுமை மாவுலையும் பண்ணலாம், மைதா மாவுலையும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட் அளவுபடி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 2 கப்பு கோதுமைக்கு 1 கப்பு சீனிங்க. திரிச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு பிசையணுங்க. இந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ கரெக்டான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி வந்து நம்ம 1/2 டம்ளர் தான் தேவைப்படும். நீங்கள் அதிகமாக ஊற்றிடாதீங்க. 1/2 டம்ளர் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா சுகர் போட்டிருக்கனால இலக்கம் கொடுக்கும் மாவு வந்து. அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. காணலைன்னா அப்புறம் 2வது ஊற்றிக்கோங்க. அதிகமாகிட்டுனா கூட கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன், கரெக்டாக இருந்துச்சு. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளகுளன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணுங்க. இதில் மேலே கொஞ்சோண்டு நெய்யை தடவிட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷம் கழித்து நல்லா எடுத்து பார்த்தா சாஃப்டாக இருக்குங்க. இது 2ஆக கட் பண்ணிடலாம். நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா நல்ல பிஸ்கட் வந்து சாஃப்டாக கிடைக்குங்க. கிச்சன் கவுண்டர் டாப்பில் கொஞ்சோண்டு மாவை தூற்றிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறதோட இந்த மாதிரி தேய்ச்சி எடுங்கங்க. சப்பாத்தி கட்டையிலங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேய்க்க முடியும். கீழே போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசானாலும் தேய்க்கலாங்க. தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு திண்ணமாக இருக்கணும். லைட்டாக உருட்டி கொடுங்க. அழுத்தி தேய்ச்சிங்கன்னா மாவு வந்து திட்டு திட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி திண்ணத்தில் தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு மூடி எடுத்துருக்கேன் நான். பாட்டில் மூடி, வாட்டர் பாட்டில் மூடி. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கணுங்க. பாட்டில் மூடி எந்த மூடினாலும் வச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் பிஸ்கட் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மாதம்னாலும் கெட்டு போகாதுங்க. ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க மாவை நம்ம அப்படியே தேய்ச்சி 2வது கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க, ஹையாகவும் வைக்காதீங்க. பிஸ்கட் போட்டாச்சுங்க. போட்டுட்டு உடனே கிண்டி கொடுக்கணும் நம்ம. அப்போ தான் கலரு ஒன்று போல் கிடைக்கும். இந்த ஒரு பக்கம் நல்ல கலராக இருக்கும், ஒரு பக்கம் கலராக இருக்காதுங்க. இப்படி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுத்துங்கன்னா ஒன்று போல் நல்ல கலர் கிடைக்கும். அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம்.
இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும்னு எடுத்துடணுங்க. இன்னும் கலர் ஆகணுன்னா உங்களுக்கு வெளியில் எடுத்ததுக்கப்புறமும் ரொம்ப டார்க் ஆயிரும். நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக செத்தாங்க இருக்குது பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் சிம்பிளாட்டு ஈஸியாட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பண்ணியாச்சுங்க. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். சூப்பராட்டு கோதுமை மாவு பிஸ்கட் ரெடிங்க. இந்த அடுப்புலேருந்து எடுத்த உடனே உடச்சிங்கன்னா வதக்குன்னு இருக்கும். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா மொறுமொறுன்னு ஆகுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கு. சூப்பராக இருக்குங்க. சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கோதுமை மாவு பிஸ்கட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.